ரத்தினங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். ரத்தினங்கள் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது கேட்ஸை, வைடூரியம். இந்த வைடூரியக்கல் ஒரு மனிதர், ஒரு ஜாதகரின் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? ராகு கேது தோஷம், திருமணம் ஆகவில்லை, 38 வயசாயிடுச்சு, 36 வயசாயிடுச்சு, திருமணம் ஆகலை, காலாஸ்திக்கு போகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க வைடூரிய கல் போடுங்க. ராகு கேதுக்கு உண்டான, ராகு என்றால் கோமேதகம், ராகுக்குரிய ரத்தினம் கோமேதகம், கேதுக்குண்டான ரத்தினம் வைடூரியம். அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் கேது நின்றாலோ அல்லது 2ஆம் பாவத்தில் கேது நின்றாலோ, 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் பாவத்தில் கேது நின்றாலோ நாகதோஷம் என்று சொல்வார்கள். நாகதோஷத்திற்கு வைடூரிய ரத்தினம் அணிந்தால் திருமண தடை விலகும், திருமணம் நல்லபடியாக முடியும். இது நான் இந்த ரத்தினத்தை தான் நான் கீழே வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். அது பேர் வைடூரியம். வைடூரியத்தில் நிறைய வகைகள் இருக்குது. அதாவது நம்பர் 1 கேட்ஸை எது பார்த்தீங்கன்னா, வைடூரியம் எது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் கேட்ஸை வந்து நம்பர் 1 உலகத்திலேயே. அதன் அடுத்தபடியாக ஒரிசா வைடூரியம், கரூர் வைடூரியம், களக்காடு வைடூரியம் சொல்லுவாங்க. இது போன்ற ரத்தினங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோஷங்களை குறைக்கும், நல்ல செய்திகளை, நல்லவற்றை உங்கள் உடம்பில் தக்க வைக்கும். இந்த மோந்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் செட்டிங்கில் போடுறது நல்லது. வெள்ளியில் அணியலாம், கோல்டில் அணியலாம். ராகு கேது பார்த்தீங்கன்னா அது நடுப்புற மேலே கோடு வரும், நேராக கோடு இருக்கும். கரும்புள்ளிகள் உள்ளே இருக்கக்கூடாது, நேராக கோடு இருந்ததுன்னா அது யோகம். நன்றி, வணக்கம்.